நம்மில் பலருக்கு பணம் சேமிக்கிறது, முதலீடு செய்றதுன்னு வந்தா, கொஞ்சம் தயக்கமோ, பயமோ இருக்கும். ஆனா, ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் கூட்டு வட்டி, காம்பவுண்டிங். இத புரிஞ்சுகிட்டா நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய வைக்கலாம். இந்த கட்டுரையில இந்த கூட்டு வட்டி எப்படி செல்வத்த உருவாக்குதுன்னு பேச்சு வழக்குல எளிமையா பார்க்கலாம். கூட்டு வட்டினா என்ன? கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ரூ. 10,000 எடுத்து ஒரு வங்கியில அல்லது முதலீட்டுல போடுறீங்க. அந்த பணத்துக்கு ஒரு வட்டி கிடைக்குது, சரியா? இப்போ அந்த வட்டி பணமும் உங்க முதல் பணத்தோட சேர்ந்து அடுத்த வருஷம் இன்னும் வட்டி ஈட்டுது. இப்படியே தொடர்ந்து உங்க பணம் மேல வட்டி, அதுக்கு மேல வட்டின்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் கூட்டு வட்டி. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க ரூ. 10,000 ஒரு முதலீட்டுல 10% வருடாந்திர வட்டி கிடைக்கிற மாதிரி போட்டு வைக்கிறீங்க. முதல் வருஷம் உங்களுக்கு ரூ. 1000 வட்டி கிடைக்கும். இப்போ உங்க மொத்த பணம் ரூ. 11,000. அடுத்த வருஷம் இந்த 11,000 மேல வட்டி கணக்கு பண்ணப்படும். அதாவது ரூ. 1,100 வட்டி. இப்படியே போகுது. 10 வருஷம் கழிச்சு உங்க பணம் 25,137 ஆகி இருக்கும். இது மேஜிக் இல்ல, கூட்டு வட்டியோட விளையாட்டு. இது செல்வத்தை எப்படி உருவாக்குது? கூட்டு வட்டியோட முக்கியமான விஷயம் என்னன்னா நேரம் தான். நீங்க எவ்வளோ சீக்கிரம் முதலீடு ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமா உங்க பணம் வளரும். ஒரு 25 வயசு பையன் ரூ. 10,000 முதலீடு பண்ணி அதை 60 வயசு வரை வச்சிருந்தா அந்த பணம் கோடிக்கணக்கில் வளர வாய்ப்பு இருக்கு.